ஜெயிலர் 2ல இணைஞ்சிருக்கிற மலையாள நடிகர் கார்த்திக் வில்லனாக போற ஹீரோ ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகிற பிரதீப் ரங்கநாதனோட படங்கள் இதை பத்தி எல்லாம் இந்த வார சினிமா அப்டேட்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. ஈட்டி பட டைரக்டர் ரவி அரசு டைரக்ஷன்ல விஷால் தன்னோட 35வது படத்துல நடிச்சிட்டு வராரு. இதுல விஷாலுக்கு ஜோடியா துஷாரா விஜய் நடிக்கிறாங்க. இந்த படம் இந்த வருஷம் கடைசியில ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில படத்தோட டைட்டில் டீசர் நாளைக்கு காலையில 11:45 ரிலீஸ் ஆகும்னு படக்குள்ள அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துல நடிகை அஞ்சலியும் இணைஞ்சிருக்கிறதா தன்னோட எக்ஸ் பக்கத்துல அஞ்சலி தெரிவிச்சிருக்காங்க. கார்த்தியோட மார்ஷல் படத்துல அவருக்கு வில்லனா ஆதி நடிக்க போறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ராமநாதபுரத்தை சேர்ந்த கப்பலோட்டும் கேங்ஸ்டர்களோட கதையை மையமா வச்சு உருவாகிற இந்த படத்தை தமிழ் டைரக்ட் பண்றாரு. படத்துல கல்யாணி பிரியதர்ஷினி, சத்யராஜ், பிரபுலால், ஜான் கொக்கன் உள்ளிட்ட நடிகர்கள் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. வில்லன் கதாபாத்திரத்துக்கு முதல்ல நிவின் பாலியை கேட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில ஆதி வில்லனா நடிக்க போறாருங்கிற தகவல் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கிற டியூட், எல்ஐகே திரைப்படங்கள் தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் 17ஆம் தேதி வெளியாகும்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல எல்ஐகே படம் உருவாகிட்டு வருது. இதுல இவருக்கு ஜோடியா கீர்த்தி ஷெட்டி நடிச்சிருக்காங்க. அறிமுக இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் டியூட் படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இதுல கதாநாயகியா மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஒரே நடிகர்களோட 2 படங்கள் திருவிழா காலங்கள்ல வெளியானதுலன்னு பேசப்படுது. இப்படி ரிலீஸ் ஆகிறது நடிகருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, தயாரிப்பாளருக்கு தான் பிரச்சனை இன்னும் சிலர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்தோட பிறந்த நாளை முன்னிட்டு கேப்டன் பிரபாகரன் படம் தமிழ்நாடு முழுக்க 800 ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருக்கு. இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி டைரக்ஷன்ல நடிகர் விஜயகாந்த் நடிப்புல கடந்த 1991ஆம் ஆண்டு கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்தோட 100வது படமான இந்த படம் ரிலீஸ் ஆனப்போவே 300 நாட்களுக்கும் மேல தியேட்டர்ல ஓடி இருக்கு. அதே அளவுக்கான வரவேற்பை இப்ப இந்த ரீ ரிலீஸ்க்கும் மக்கள் கொடுத்துட்டு வராங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த தியேட்டர்ல பாக்குற ஒரு வாய்ப்பு மறுபடியும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால அதை மிஸ் பண்ணாம எல்லாரும் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. ஜெயிலர் 2 படத்துல மலையாள நடிகர் சுராஜ் வெஜ்ரமூடு இணைஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ரஜினிகாந்தோட கூலி படம் வணிக ரீதியா பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கிற நிலையில அதிரடி ஆக்ஷன் திரைப்படமா ஜெயிலர் 2 படமும் உருவாகிட்டு வருது. 60% ஷூட்டிங் முடிஞ்சிருக்கிற நிலையில நடிகர் சுராஜ் வெஜ்ரமூடு இணைஞ்சிருக்கிறது ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஜெயிலர் 1 படத்துல மலையாள நடிகர் விநாயகன் வில்லனா நடிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. நடிகர் கவின் நடிப்புல உருவாகி இருக்கிற கிஸ் திரைப்படம் செப்டம்பர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இயக்குனர் சதீஷ் கிருஷ்ணன் இயக்கத்துல கவின் மற்றும் பிரீத்தி அஸ்ரானி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜென் மார்டின் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அடுத்ததா வெற்றிமாறன் தயாரிப்புல மாஸ்க்ன்ற இன்னொரு படத்திலையும் கவின் ஹீரோவா நடிச்சிட்டு வராரு. 5ஆம் முகம்ன்ற படத்தை ஆட்டோ, பைக் டாக்ஸி, கார் டாக்ஸி வேலைக்கு போய் அதுல கிடைக்கிற காசுலையும் ஜூபிட்டர் மீடியா பிலிம் ஃபேக்டரி, ஏடிவிஏகே விஷுவல் மீடியா ஆகிய நிறுவனங்களும் சேர்ந்து தயாரிச்சுட்டு வராங்க. அறிமுக இயக்குனரான மணிகண்ட பிரபு இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. ஆட்டோ, டாக்ஸி டிரைவர்ஸை மையமா வச்சு உருவாகிற இந்த படம் இளைஞர்களோட முயற்சியால உருவாகிட்டு வரது குறிப்பிடத்தக்கது. இந்த வார ஓடிடி ரிலீஸா நெட்ஃபிளிக்ஸ்ல மாரிசனும், அமேசான் பிரைம்ல விஜய் சேதுபதியோட தலைவன் தலைவியும், பவன் கல்யாணோட ஹரிஹர வீரம் மல்லுவும், பிராட் பிட்டோட F1ம், டாம் க்ரூஸோட மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் படமும் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆஹா தமிழ்ல வினித் பச்சன் ஹீரோவா நடிச்சிருக்கிற பேரன்பும் பெருங்கமும் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படங்கள் எல்லாம் பார்த்து இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ்க்காக தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.